என்னக்கா அப்படி உத்து பாக்குறீங்க? இல்ல நித்யா, நீ பெரிய ஆளுதான். எல்லாத்தையும் சமாளிச்சு நீட்டு சாட்டி அமைதியா இருக்க. நீ தினமும் அந்த கிறுக்கச்சி உன் ஸ்கூல்ல வந்து உன்னை மிரட்டினாலாமே. யாரக்கா சொல்றீங்க? அந்த மாலதி சொந்தக்கார பொண்ணையா? அவ ஏதோ கோவத்துல அப்படி பேசுறா. அதெல்லாம் பெருசுபடுத்த முடியுமா? விடுங்க. அதெல்லாம் பெருசுபடுத்திட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி ஓட்டுறது? இல்ல, மாலதி கோவப்பட்டாலும் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிறுக்கச்சிக்கு என்ன வந்துச்சு? 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்க வந்தவ தானே இவ. ஐயோ அக்கா, அதுக்கு என்ன பிரச்சனையோ அதனால அது அப்படி பண்ணிட்டு இருக்குது. இல்ல, இவரை பார்த்து இவரை ரொம்ப பிடிச்சி போச்சா இருக்கும். அதுக்கு என்னக்கா செய்யறது? உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் கிடைக்குதா என்ன? ஆமா, உன்னாலதான் இப்படி எல்லாம் எடுத்துக்க முடியும். என் நேரம் ஏன் புருஷன் முன்னாடி மட்டும் எவளாவது சுத்தி இருக்கணும். அவன் மூக்கறுத்து கையில கொடுத்துருப்பேன். என்ன ஆச்சு இது? உனக்கு என்ன கண்டா சிரிப்பா இருக்கா? நல்லா சிரிப்பல்ல, சிரிக்காம வேற என்ன பண்ணுவேன்? உன் மவன்காரன் இப்படி பென்சில வச்சு வரைஞ்சி எனக்கு வேஷத்தை போட்டு விடுதான். நானே ஆத்திரத்துல உன்கிட்ட வந்து சொல்லலான்னு வந்தா நீ இப்படி இடிச்சுக்கிட்டு நிக்கிற. ஏமா, இப்பதான் நல்லா அழகா இருக்க, அதுக்கே இந்த கத்து கத்துற? அவ என்ன பண்ணுவா? ஏமா, சின்ன பிள்ளைங்க வரையுதுன்னா அதுல எவ்வளவு சந்தோஷப்படணும். நீ பூட்டியாச்சு ஆயிட்ட, இப்போ சந்தோஷப்படாம இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க. ஆமாடி, வரைதவன் உன் முறையில வரைய வேண்டியதானே? உன் முறைதான் வட்டப்பாறையாட்டம் இருக்குல்ல, ஏன் முறையில என்னத்துக்கு வரையணும்? எவன் போட்டு இதை தேய்னு தேய்ச்சி கழுவுறான்? மன்னிச்சிருங்க ஆச்சி, நான் அவங்கிட்ட சொல்லி கண்டிச்சு வைக்கிறேன். அதான் இருக்கிறியே, நீ பிள்ளை வளர்க்குற லட்சணம் தெரியல, நல்லா வளர்ப்ப. அம்மா, ஏமா அவகிட்ட சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்க? ஏமா, அந்த பிள்ளை வரைஞ்சதுக்கு அவ என்ன பண்ணுவா? அதுவும் இல்லாம பச்சை பிள்ளைங்க ஆசையா வந்து வரையுதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டு போட்டு இப்படி கரிச்சு கொட்டுற? அம்மாட்டி, நான் தான் இவளையும் இவ மக்களையும் கரிச்சு கொட்டுதேன். இவ ரொம்ப யோக்கியமா நடந்துக்கிறாள்ல, சம்பளத்தை வாங்கிட்டு வந்தாலே சாமி முன்னாடி வச்சிருக்கா. எம்பட்டு திமிர் இருக்கு இவளுக்கு. ஏன் மருமவக்காரி வீட்டுக்கு உழைச்சு கொட்டுதா. அவ கையில கொடுத்து, அத்தை நான் சம்பளம் வாங்கியிருக்கேன்னு அவ காலில் விழுந்து கும்பிடணுமா? அதை விட்டு போட்டு சாமி படத்துக்கு பின்னாடி கொண்டு சொரிய வைப்பாளா? அப்ப நீ காரியத்தோட தான் கத்துற, அப்படித்தானே? ஐயோ ஆச்சி, நான் வரும்போது அத்தை வீட்டுல இல்ல. வழக்கமா அத்தை கையில தான் கொடுப்பேன். அத்தை வீட்டுல இல்லைன்னு தான் சாமிக்கு பின்னாடி வச்சேன். துணி ஈரமா இருந்துச்சு, சரி காய போடுவோமேனு இங்க வந்தேன். நீங்க ஏன் ஆச்சி தப்பா எடுத்துக்கிறீங்க? ஆமா, உன் ஆத்தாக்காரிக்கு மாசம் நீ வாங்குற சம்பளமே அவ வைத்திய செலவுக்கு சரியா இருக்கும். இதுல மருமகாரிட்ட கொண்டு சம்பளத்தை கொடுத்தாலாம். சம்பள பணத்தை எண்ணி பார்த்துட்டு தான் வாரேன். அதுல இருந்து 1000 ரூபாய் எடுத்திருக்கியே, என்னத்துக்கு? அதானே, அவ சம்பள பணத்தை நீ என்னத்துக்கு எண்ணுற? இது தேவையா உனக்கு? வயசான காலத்துல செவனையின்னு தின்னுட்டு திண்ணையில கிடக்காம இந்த மாதிரி குசும்பு பேசிட்டு அலையுத. மைனிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, உனக்கு மத்தியான கஞ்சி கட்டாயிரம் பாத்துக்க. ஆயமோடு, அவகிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆச்சி, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பாக்கி இருந்துச்சு, அதனால அந்த பணத்தை போட்டு கெட்டினேன். மற்றபடி வேற எந்த செலவும் பண்ணல ஆச்சி. நீ வேற, இது ஒரு ஆளுன்னு இதுக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருப்பியா? இது அப்படித்தான், தின்னுட்டு திண்ணையில ஓரமா கிடக்காம எவன் வீட்டுல சண்டை இழுக்கலான்னு அலையும். இப்ப நீ கிடைச்சிருக்க. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அம்மா, மரியாதை இல்லாம பேசக்கூடாது. போதும், ஏமாவா என்ன பேசுற? உனக்கு எங்க குத்துது? சும்மா நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமில, அப்ப வாயை முடிக்கிட்டு போ, இல்லனா மைனிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நல்ல நேரத்துல வந்து இங்க வம்பளக்கலான்னு வந்தையோ, ஓ மோரக்கடைக்கு சரியா பூத மாதிரிதான் வரைஞ்சிருக்கான். நீ அப்படித்தான் இருக்கிற, கிளம்பு. என்னடி சொல்ற? எனக்கு பூத மாதிரி வரைஞ்சிருக்கானா? பாரு, கடைசியில உன் மோரையில சாணியை கரைச்சி ஊத்த பரவலா இல்லையானு. இங்க பாரு, உன் மைனிக்காரிய நம்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்க. உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணானு தெருவுல தாண்டி நிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம், நான் தெருவுல நின்னா நின்னுட்டு போறேன். முதல்ல வீட்டுக்குள்ள போ, இல்லனா மைனிக்கு மட்டும் காதுல உளணும் நீ பேசுனது. அப்புறம் நாரிரும் உன் பொழப்பு. இதுக்கெல்லாம் எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. எப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம், எங்க இருந்துதான் வருவாளோ தெரியல. எப்பா, ஒண்ணு இல்லனா ஒண்ணு இந்த வீட்டுல நமக்குன்னு வந்து வாச்சிருக்காவளே. இதுங்கக்கா, வயசானவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு பெருசு படுத்துறீங்க?
ஏன் நித்யா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அது வயசானதா என்ன பாடுபடுத்தும் தெரியுமா? ஏன் கூட தான் ஊர்ல இருந்துச்சு. அங்க என் மாமியா கறிக்கும் எனக்கும் சண்டை இழுத்து விட்டு தினம் தினம் நார் அடிச்சுச்சுன்னா அண்ணே இங்கே கூட்டிட்டு வந்து வச்சுச்சு. எங்கேயும் ஒரு வீடு விடாம எல்லா வீடும் போய் சண்டை இழுத்து விட்டுரும். இப்பதான் செவனேன்னு கிடக்குன்னு நினைச்சா இப்ப ஓங்கிட்ட வரிச்சு கட்டிக்கிட்டு வருது. இங்கேயா கிடக்குற? நீ எங்கெல்லாம் நான் வடையதுக்காக தேடனா நீ எங்க உட்கார்ந்து இருக்க? செல்லக்குட்டி வந்துட்டியாடா? நல்ல வேளை நீ அது போன அப்புறம் வந்த. இல்லனா உன்னை காய்ச்சி காய்ச்சன்னு காய்ச்சிருக்கோம். ஏய், நீ எதுக்கு அந்த கிளவி மூஞ்சில வரைஞ்ச? ஏன் மூஞ்சில தானே வரையணும்? அச்சச்சோ, கிளவி வந்து போட்டு குச்சிச்சா? அது படுத்து கிடந்துச்சா? நான் பென்சில வச்சு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தேனா, சரி அந்த மூஞ்சில கொஞ்சம் நல்லா வரையலாமேன்னு வரைஞ்சா முழிச்சிட்டு ஓடியே போயிட்டு தெரியுமா? அது இங்க வந்து போட்டு குத்திச்சா? இப்ப அம்மா என்ன ஏசுமே. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? தேவையில்லாம ஆச்சி கிட்ட போய் வரைஞ்சி ஆச்சி சத்தம் போட்டுட்டு போறாங்க தெரியுமா? ஐயோ அம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அன்னைக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சிருந்தேன். பூராத்தையும் எடுத்து தின்னுட்டு தெரியுமா? அதான் இன்னைக்கு உடைஞ்சு விட்டேன். நல்லா அழகா இருந்துச்சு தெரியுமா? ஆமா ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி தான்டா வரைஞ்சிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. என்ன ஆச்சு சொல்ற? சூப்பரா இருந்துச்சா? அப்போ நாளைக்கு வாட மாடி வடையலாம் அண்ணா. ஏய், அடி வாங்க போற. அப்பா கிட்ட சொல்லி உன்னை நல்லா அடி கொடுக்க சொல்ல போறேன் பாரு. ஏய், அதெல்லாம் கேட்காத. உங்க அம்மா இப்படித்தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பா. நாளைக்கு பெரிய பூதம் படமா வரையலாம், சரியா? சொல்லிட்டுல, நாளைக்கு பாரு மூஞ்சி பூரம் பெரிய பூதத்தை வரைஞ்சு வைக்கணும் இல்லையானு. டேய், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். அடி பின்னி போடுவேன் பாத்துக்க. ஏய், ஏன்டா இப்படி இருக்க? ஆச்சி கோவப்படுறாங்கல்ல, அவங்கள கஷ்டப்படுத்தாதடா. டேய், ஆச்சி முகத்துல வரைஞ்சது நீதானா? ஆச்சி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? அந்த குழவி இன்னுமா கத்துது? ஏ அப்பா, நான் உடைஞ்சு எம்புட்டு நேரம் ஆயிட்டு தெரியுமா? ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். இன்னும் போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. நீ பாத்தியாப்பா? சூப்பரா இருந்துச்சுல? ஆமாடா, சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு ஒரு பெரிய பேய் படமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அது தூங்கும் போது வரைவோம், சரியா? சரிப்பா. ஏங்க, அவன் தான் சின்ன பிள்ளைனா நீங்க வேற தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்படி பேசிக்கிட்டே அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே இருந்தா இதுதான் பனிஷ்மெண்ட். வாடா போவோம்.